இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், வெஹிக்கிள் பற்றி. இது வந்து பல விதத்தில் இந்தியாவுக்கு உதவக்கூடியது, அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கக்கூடியது. இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு பிரமிப்பாக அலைச்சி நிற்கக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, என்ன வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேர் வந்து அட்டார் N1200, ATOR N1200 அப்படிங்கிறது இதனுடைய பேர். இந்த வெஹிக்கிள் வந்து இதுவரைக்கும் ஆர்மியினால் யூஸ் பண்ணாத ஒரு புது விதமான வெஹிக்கிள் இது. இதை யார் தயாரிக்க போகிறாங்க இந்தியாவில் அப்படின்னாக்கா, எந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ப்ரைவேட் செக்டாரில் இதை கொடுத்துருக்காங்க ஆர்டர் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து. அது வந்து JSW ஜீகோ மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பேர் இது. ஓகே, JSW அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய, இந்தியாவில் வந்து பல குழுமங்கள் இருக்குது. ரிலையன்ஸ் குழுமம் இருக்குது, டாடா குழுமம் இருக்குது, பிர்லா குழுமம் இருக்குது. அது மாதிரி இந்த JSWவும் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழுமமாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஜிண்டால் சவுத் வெஸ்ட்னு பேர். இவங்க முன்னாடி வந்து இவங்க ஃபேமிலி, இந்த ஜிண்டால் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே காங்கிரஸில் தான் இருந்தாங்க. அப்புறம் இப்போ காலப்போக்கில் வந்து நடைமுறைகளில் வந்து பார்க்கும்போது எதுவுமே அங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாவித்ரி ஜிண்டால், ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் உமன் இன் இந்தியா, அவங்க வந்து ஹரியானாலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட MP, சுயேட்சையாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் வந்து பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மகன் வந்து, அதாவது நவீன் ஜிண்டால், அவரும் வந்து பாஜகவில் இணைந்தே செயல்படுறாரு. இது மாதிரி பார்க்குறோம் நிறைய. ஜிண்டால் குரூப்பில் பலவிதமான கம்பெனிகள் இருக்குது. அதில் இந்த ஜீகோ மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கம்பெனி. அந்த கம்பெனி தான் இந்த அட்டார் N1200 அப்படிங்கிற வெஹிக்கிளை முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க, உற்பத்தி செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 96 வெஹிக்கிளுக்கு மத்திய அரசு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 260 கோடி ரூபாய் ஒர்த்து இந்த ஆர்டர். இதை வந்து ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வெஹிக்கிளினுடைய புரோட்டோடைப்பையும், இதனுடைய அதாவது இது எப்படி பயன்படும், எப்படி இயக்கப்படுகிறது எல்லாத்தையுமே வந்து 2024 ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே பரேடில் அதை காமிச்சிருக்காங்க, அந்த வெஹிக்கிளை காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த வெஹிக்கிள் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இதனுடைய பயன்பாடெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய ரொம்ப முக்கியமான, இது இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப வர்சடைல் அப்படின்னு சொல்லக்கூடாது, வெரி வெரி அட்வான்ஸ்டு லெவலில் இருக்குது இந்த வெஹிக்கிள். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இந்த 94 வெஹிக்கிள் தவிர இன்னொரு 26 வெஹிக்கிளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 120 வெஹிக்கிளாக இது மொத்தமாக உற்பத்தி செஞ்சு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்க போகிறாங்க. 96 ஆல்ரெடி வந்தாச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது பேட்சாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு 26 வெஹிக்கிள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்து முக்கியமான விஷயம் இந்த வெஹிக்கிள், அதாவது ஆர்டரை பற்றின டீட்டெயில்ஸ். இது இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, இந்த வெஹிக்கிளினுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கூட முக்கியமான அந்த வெஹிக்கிளினுடைய இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் அதை பார்க்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ATV அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆல் டெரைன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் டெரைன் வெஹிக்கிள்னா பனியில் போகும், டெசர்ட்டில் போகும், ஒரு சதுப்பு நில இதில் போகும், சகதியில் போகும், ஒரு மலை மேலே கூட ஏற முடியும், அந்த மாதிரி ஒரு இது. அது ஆல் டெரைன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள். இது இந்த 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து தார் அப்படின்னு மஹிந்திராவோட ஒரு ஜீப் இருக்குங்களா, அதெல்லாம் 4 வீல் வெஹிக்கிள் அப்படின்வாங்க. சாதாரணமாக எல்லா வெஹிக்கிளுமே வந்து 2 வீல் தான் சுற்றும். சில வெஹிக்கிள் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் வெஹிக்கிள் 4 வீலும் சுற்றும், 4 வீல் வெஹிக்கிள். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒவ்வொரு வீலுமே இந்த அட்டார் N1200 வந்து தனித்தனியாக ஹைட்ரோ நியூமேட்டிக் சிஸ்டம் யூஸ் பண்ணி தனித்தனியாக பொருத்தப்பட்டிருக்கு. அதாவது இது எல்லாமே ஒரு சிஸ்டமில் வந்து அது பொருத்தப்பட்டு அந்த ஒரு சிஸ்டமாக அது இயங்காது, தனித்தனியாக இயங்கக்கூடிய சிஸ்டம் ஹைட்ரோ நியூமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு அது சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ், இந்த டயர்னுடைய ஹைட்டு எல்லாம் நம்ம டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பாகவே இருக்குது. கிட்டத்தட்ட இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிற, அதாவது என்ன அப்படின்னா, வெஹிக்கிளினுடைய தரைத்தளம், அதாவது அதுவும் ரோடுக்கும் நடுவில் இருக்கிற கேப், அதுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக எல்லா வெஹிக்கிளுக்குமே. சில வெஹிக்கிள் வந்து நல்லா உயரமாக இருக்கும், சில நல்ல கேப் இருக்கும், சில உயரத்துக்கு இருக்காது. உதாரணமாக இந்த ஹோண்டா மாதிரி வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்களா, ஓல்டு டைப் ஆஃப் வெஹிக்கிள்லாம் ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி போகும்போதே அடியில் கரெக்டுன்னு தட்டும், அது உரசல் ஏற்படும். அது அந்த மாதிரி இல்லாமல் இந்த அட்டார் N1200 வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 அடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால என்ன
என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏதாவது ஒரு அப்டக்கிள் வருதுன்னு வச்சுக்கோங்க, நடுவில் போகும்போது வண்டி போகும்போது அதை தாண்டி போகக்கூடிய, இல்லை அது மேலே ஏறி செல்லக்கூடிய, அதை கடந்து செல்லக்கூடிய, எஃபர்ட்லெஸ்ஸாக அது கடந்து போகக்கூடிய சக்தி அந்த வண்டிக்கு இருக்கும். அதுதான் அதில் முக்கியமான கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றின ஒரு முக்கியமான இது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வெஹிக்கிளை வந்து ட்ரூ கோ வெஹிக்கிள் அப்படிங்கிறாங்க. ட்ரூ கோ அப்படின்னா என்னன்னா, எந்த மாதிரி நிலப்பரப்பில் கூட அதனால் போக முடியும் அப்படிங்கிறத இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அது இது பண்ணி காமிச்சிருக்காங்க. இதை தவிர வந்து இது வந்து ஆம்பிபயஸ், ஓகே, அந்த மாதிரி ஆம்பிபயஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிள். அதாவது ஆம்பிபயஸ் அப்படின்னா, இப்போ தவக்கலை இருக்கு இல்லையா, அது ஆம்பிபயஸ் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலையை வந்து ஆம்பிபயஸ்லாம் நீரிலும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும், அதுக்கு பேர் ஆம்பிபயஸ். அது மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து, இந்த அட்டார் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நிலத்துலையும் போகும், சாதாரண நிலத்தில், சதுப்பு நிலத்தில், இதுலையும் அதே மாதிரி தண்ணீர்லையும் போகும். இந்த தண்ணீரில் போகும்போது தான் நம்ம குறிப்பாக எப்படி இதை கவனிக்கலாம் அப்படின்னா, இந்த வீல் இருக்குங்க இல்லைங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து ஒரு பொயன்சி அப்படின்னு, அதாவது ஃப்ளோட் பண்ணக்கூடிய ஒரு எஃபர்ட்டை கொடுக்கும். அதுக்கு அந்த தகுதி அதுக்கு கொடுத்துரும். அந்த வீல்ஸ் எல்லாமே சைடில் வந்து ஒரு மாதிரி ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, அந்த பிளேட்ஸ் வந்து என்னன்னா ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அந்த ரிப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது இயக்கக்கூடியது. அதை வந்து இந்த எப்படி வந்து இந்த போட்டில் போகிறவங்கெல்லாம் துடுப்புன்னு சொல்ல, பெரிய அகலமாக ஒரு எட்ஜில் இருக்கும், அதுக்கு தண்ணியில் இருக்கும், இந்த கையில் வச்சு அந்த துடுப்பு மாதிரி இந்த ரிப்ஸ் வந்து அதில் பயன்படுது அப்படின்னு. ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து மிதக்கக்கூடிய தன்மையை வந்து இது கொடுத்துருது, வீல்ஸ் கொடுத்துருது, இந்த டயர் கொடுத்துருது. முன்னே செல்லக்கூடிய சக்தியை வந்து இந்த ஃபின்ஸ் வந்து, அது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான். ஓகே, அது கொடுத்துருது, இந்த துடுப்பு மாதிரி அது செயல்படுது. ஆக தண்ணியில் ரொம்ப ஈஸியாக இதால் செயல்பட முடியும், போக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு நடுவில் வந்து இன்னும் பலவிதமான டீட்டெயில்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வெஹிக்கிள் வந்து எப்படின்னாக்கங்க, கிட்டத்தட்ட 1000 பாஸ்கல். இந்த பாஸ்கல் அப்படிங்கிறது வந்து ப்ரெஷரை மெஷர் பண்ணுற ஒரு யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி மீட்டர், கிலோமீட்டர், கிராம்ஸ் இருக்கு, அது மாதிரி பாஸ்கல் வந்து பிரஷருக்கான யூனிட். அது 1000 மெகா பாஸ்கல் அளவுக்கு இதனுடைய பிரஷர் அடிச்சாக தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்படிங்கிறது. ஓங்கி ஒரு இதில் அடிக்கிறாங்க, இல்லை ஒரு பாறையில் கொண்டு போய் மோதுதுன்னா அதனால ஏற்படக்கூடிய ப்ரெஷர், ஓகே, அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பாஸ்கலில் மெஷர் பண்ணுறாங்க. அது 1000 மெகா. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், ஒரு சாதாரண இப்போ வந்து சில டைப் ஆஃப் வெஹிக்கிள்லாம் இந்த சேஃப்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது போய் ஒரு செவுத்துலேயோ ஒரு பாறையிலையோ மோதினா எந்த அளவுக்கு அது வந்து கம்ப்ரெஸ் ஆகிறது, உடஞ்சி போகுது அப்படின்னு. சில வண்டிகள்லாம் அப்படியே பப்படம் மாதிரி நொறுங்கியே போயிடும் அப்படிங்கிறது தான் இது. ஓகே, அந்த மாதிரி ஒரு இது. ஓகே, இந்த பாஸ்கல் வந்து ப்ரெஷர் மட்டும் இல்லை, த்ரஸ்ட்டுக்கும் உண்டு அது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஃபிசிக்ஸு, அதனால் ஒரு சாதாரண முறையில் தான் இதை விளக்க முடியும். ஃபுல்லாக டீட்டெயிலாக போக முடியாது. இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் டாபிக் என்றைக்குமே கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆக மொத்தம் அதை நம்ம பார்க்குறோம். ஓகே, த்ரஸ்ட்டுக்கு தான் அந்த யூனிட் பாஸ்கல் அப்படிங்கிறது. சரி, இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இது வந்து 1000 மெகா பாஸ்கல் வரைக்கும் அதனுடைய ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா அந்த வெஹிக்கிள் அட்டாருக்கு வந்து எந்த விதமான சேதமும் ஆகாது அப்படிங்கிறது உறுதியளிக்கிறாங்க. அதை அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சார் வந்து இரும்புனால் செஞ்ச ஒரு இது தானே, எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு ஸ்டீல் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்டீல்னாலே உங்களுக்கு என்னென்னா, அது அயன், அது கூட வந்து சில சமயம் இது டின் சேர்ப்பாங்க, மெக்னீஷியம் சேர்ப்பாங்க, இல்லை கார்பன் கேட்பாங்க, பலவிதமான ஸ்டீல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிறந்த டங்ஸ்டன் கூட சேர்ப்பாங்க, நல்ல ஸ்ட்ரென்த் வரணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி பல விதமான ஸ்டீல் வகைகள் இருந்தாலும் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபுல் பாடி ப்ளஸ் அந்த பாட்டம் இருக்கு இல்லைங்களா, அது தண்ணியில் போகக்கூடிய மிதக்கக்கூடியது. ஏன்னா அந்த பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்க. அது ஒரு சாதாரண சம தரை மாதிரி இருக்கும். அது எதனாலங்கிறது அதுக்கு இன்னொரு காரணமாக அவங்க சொல்கிறாங்க. அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஜிங்க் கோட்டிங் கொடுத்துறாங்க. இதுக்கு பேர் கேல்வனைசேஷன் பேர். நம்ம சாதாரணமாக வந்து நம்ம வீட்டுக்கு பைப்பு வாங்கணும்னு போனீங்கன்னா, ஒரு இந்த கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு, அவங்க கேட்பாங்க என்ன பைப்பு சார் வேணும்னா, ஜிஐ பைப் அப்படின்னாங்க. கேல்வனைஸ்டு அயன் அப்படி தான். ஜிஐங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது,
கேல்வனைஸ்டு அயன் அந்த பைப்பு. அது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் துரு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக தான். ஜிங்க் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா துரு பிடிக்காது, அவ்வளோதான். சரி, அது ஆக்சிடைஸ் ஆகாது சுலபமாக அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. ஆக்சிடைசேஷன் ஆஃப் அயன் தான் வந்து உங்களுக்கு துரு அப்படின்னு ஞாபகம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு தயாரிப்பாக இதை பார்க்க சொல்கிறாங்க இந்த GSW ஜீகோ மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற அவங்களுடைய சப்சிடரி கம்பெனி தான் அது. அவங்க சொல்கிறாங்க இதுக்கப்புறமா இந்த மாதிரியான இதனுடைய லைஃப் எஸ்டிமேட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் வரைக்கும் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் கூட ரிப்பேர் பண்ணி ஏதாவது பண்ணி சர்வீஸ்லாம் செஞ்சு கூட அதை இன்னும் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற இதுவும் வந்திருக்கு நமக்கு. இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா இதனுடைய ஹைட்டு, இதனுடைய பிரெட்த்து, இதனுடைய லெங்க்த்து இதெல்லாமும் நல்லா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட 12 அடி நீளம் அந்த வெஹிக்கிள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 அடி உயரம், அதுக்கப்புறம் ஒரு 7 அடி அகலம், இந்த மாதிரி கொண்ட வெஹிக்கிள். சரி, இந்த வெஹிக்கிளினுடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 2400 கிலோகிராம். மேசிவ் வெயிட், அது சாதாரண வெயிட்டே கிடையாது, பயங்கர வெயிட் அது. ஆனாலும் இதில் வேடிக்கை என்னன்னாக்கா இது வந்து ஒரு 1200 கிலோகிராம், ஓவர் தேன் 1.2 டன், அந்த அளவுக்கு இதில் சரக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு போக முடியும். ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனோ இல்லை சோல்ஜர்ஸுக்கான பலவிதமான பொருட்களோ எல்லாத்தையுமே அந்த வண்டியில் நீங்கள் ஏற்றிக்கிட்டு போக முடியும். அதனால் அது இதெல்லாம் நம்ம இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அட்டார் வெஹிக்கிள்னால் மூலமாக இன்னொரு 2400 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய இன்னொரு பழுதான இல்லை வேற ஏதாவது ஒரு இதுவை அதை வந்து டவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு பின்னாடி கட்டி இழுத்துட்டு செல்லக்கூடும். சரி சார், என்ன பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா இங்கே தான் நம்ம குறிப்பாக எதை கவனிக்கணும்னா இது மலை மேலே ஏறும். அப்போ இந்த மாதிரி ஏறணும். சாதாரணமாக ஒரு வெஹிக்கிள் மலை மேலே ஏறுறதுக்கே அதனுடைய டார்க்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு வந்து டார்க்கு கூட கிட்டத்தட்ட 190 நியூட்டன் மீட்டர் அப்படின்றாங்க. டார்க்கும் ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி தான், அதையும் நீங்கள் படித்து பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. ஸோ டார்க் அப்படிங்கிறது இப்போ மலை மேலே ஏறினா அந்த அளவுக்கு அதுக்கு டார்க் இருக்கணும். அது இருந்தால் தான் முடியும். ஆனால் தான் மட்டும் ஏறாமல் பின்னாடி ஒரு 2400 கிலோகிராம் எடையுள்ள பொருளை அது இழுத்துக்கிட்டு போகணும்னா எந்த அளவுக்கு அதனுடைய பவர்ஃபுல் என்ஜின் எல்லாமே இருக்கணும், பாடி எவ்வளோ ஸ்டர்டியாக இருக்கணும், அதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வருது. சரி சார், இதனுடைய ஃபியூவல் டேங்க் எப்படி போர்க்களத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு அருமையான விஷயத்த சொல்கிறாங்க. 95 லிட்டர்ஸ் ஒரிஜினல் டேங்க்கு, அதை தவிர வந்து 232 லிட்டர், இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு எல்லாமே டீசல் பவர்டு இதுதான். இதை வந்து வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு நீங்கள் கவலையே இல்லாமல் இந்த வண்டியை ஓட்டலாம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது. சரி, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆர்மிக்கு இது மிக ஒரு சிறந்த ஒரு வெஹிக்கிளாகப்படுது. இதில் வந்து 8 இராணுவ வீரர்கள் இதில் பயணம் செய்யலாம், அதையும் சொல்லியிருக்காங்க. டிரைவரை தவிர ஒரு 8 பேர் இதில் பயணம் செய்யலாம். இப்போ வந்து இந்த வெஹிக்கிள் சேர்க்கை இராணுவத்தினால இராணுவ வீரர்கள், சரக்குகள் மற்றும் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெகு சுலபமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. சரி, இது எந்தெந்த இடத்துலலாம் பயன்படும், இதனுடைய டெம்பரேச்சர் கெப்பாசிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா -40 டிகிரி, நல்லா கவனிங்க, -40 டிகிரி செல்சியஸ்லேருந்து +40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வண்டியால் சுலபமாக எங்கேயும் சென்று வர முடியும், இயங்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, எவ்வளோ கிலோமீட்டர் சார் போகும், வேகம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தான். ஏன்னா மேசிவ் வெஹிக்கிள், கிட்டத்தட்ட 2400 கிலோகிராம் எடை உள்ள வெஹிக்கிள் இது. அது தவிர அதுக்கு உள்ளே வந்து 1200 இது அதை வந்து பேலோடு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இராணுவ வீரர்கள் வேறு இருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 40 கிலோமீட்டர் 1 மணி நேரத்து இதனுடைய ஸ்பீடு பர் ஹவர். அது வந்து சமதரையிலையோ இல்லை மவுண்டன் மேலேயோ இல்லை வேற எங்கேயோ இருக்கட்டும். அதே தண்ணியில் போகும்போது 6 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த அட்டார் N1200 மூலமாக சார் இது எங்கெங்கெல்லாம் பயன்பட போகுது, யாரெல்லாம் இதை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியாக பார்த்துடலாம். ஒன்று வந்து இது வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் BSF, அவங்க இதை மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுத்த போகிறதாக தகவல் இருக்குது. அதுக்கப்புறமா இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அப்படின்னா இது வந்து நீங்கள்
கிட்டத்தட்ட வந்து இந்த பத்ரிநாத், கேதார்நாத் அங்கெல்லாம் போனீங்கன்னா திபெத்தினுடைய பார்டர் வரும். லடாக் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா திபெத்தினுடைய பார்டர், அதுக்கு அங்கே வந்து அந்த பாதுகாப்பு எல்லாமே பார்க்குறவங்க வந்து ITBP அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ். அவங்க இதை மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ண போகிறதாக தகவல் வந்திருக்கு. இதை தவிர NDRF, இது வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது. இது வந்து அது வந்து இப்போ திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு, பூகம்பம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த NDRF வந்து இந்த வெஹிக்கிளை சட்டுன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாமும் இதை யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான குழுக்கள் வந்து இராணுவ வீரர்களும் மற்ற பார்டர் ஃபோர்ஸு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, இது போன்ற பலரும் இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. இராணுவத்திலிருந்து தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது எந்தெந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முக்கியமாக சில இடத்த மட்டும் பார்த்தோம்னா ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற ஒரு இடம். கட்சுங்கிறது வந்து குஜராத்தில் இருக்குது. ரன் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற ஒரு பாலைவனம் மாதிரி. ரன் ஆஃப் கட்சில் இது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு டெரைன், அது ஓகே, பாலைவனம். அங்கே வந்து இதை யூஸ் பண்ண போகிறதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது ஏற்கனவே இடம் தான், அது வந்து போக்ரான் அப்படிங்கிற, அது வந்து ராஜஸ்தானில் இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம அணு ஆயுத சோதனைகள்லாம் வாஜ்பாய் காலத்தில் நடத்தியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி காலத்துலேயும் அது நடத்தப்பட்டிருக்கு. அந்த போக்ரான் இடம் வந்து ஃபுல்லாகவே டெசர்ட், அங்கேயும் இதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சர் க்ரீக் அப்படின்னா, இதுவும் வந்து அதாவது இந்த குஜராத் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி அரேபியன் சீல தொக்கிக்கிட்டு இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த சர் க்ரீக் அப்படிங்கிறது இருக்குது குஜராத் கிட்ட. அங்கேயும் வந்து அதெல்லாமே வெறும் சதுப்பு நில காடுகள் மாதிரி இருக்கும். இந்த முட்டுக்காடு நீங்கள் இடம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அப்படியே சொதான இதுவாக இருக்கும். அந்த இதுலேயுமே இந்த வண்டியினால் போயிட்டு வர முடியும், இயங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சர் க்ரீக்கில் இதை யூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் ஜெய்சல்மர், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய, அங்கே பார்த்துருப்பீங்க, படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க, ஒட்டகத்துக்கு மேலே வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் போவாங்க ஜெய்சல்மர்ங்கிற இடத்துல. அது ராஜஸ்தானில் இருக்கிற டெசர்ட் ஏரியா, அங்கேயும் போங்க. இதை தவிர வந்து பாங்சாங் சோ அப்படின்னாலே லேக்கு, அது வந்து திபெத்தியன் மொழியில் வந்து PSO, அது வந்து சோ அப்படின்றது வந்து லேக்குன்னு பேர். பாங்காங் அப்படிங்கிறது வந்து இடம், அந்த லேக்கினுடைய பேர். அது அந்த இடத்த சுற்றியும் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறது வந்து. இதை தவிர சிக்கிமில் இருக்கிற நாத்துலா பாஸ், இது எப்படி அப்படின்னாக்கா இது வந்து ஸ்னோ கேப்டு. நீங்கள் ஒரு வீடியோ இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ வந்திருக்கு அடிக்கடி, என்னென்னா இந்திய இராணுவ வீரர்கள் வந்து பனியில் அப்படியே பனி படர்ந்து இருக்கு. அங்கே வந்து ஹிமாலயாஸில் வந்து பார்டர் ஏரியாலலாம் அவங்களுக்கு வந்து ஒரே பனிக்காலம். அதாவது அந்த அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழங்கால் வரைக்கும் அவங்க வந்து பூட்டோட அப்படியே அந்த பனி உள்ள அமுங்கி எந்திரிக்குது. இந்த வெஹிக்கிள் அப்படி கிடையாது. இது வந்து எதனால் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஃப்ளாட் பாட்டம் இருக்கிறதுனால இந்த பனிச்சறுக்கு விளையாட்டில் ஒரு பிளேடு மாதிரி வச்சிருப்பாங்களா, அது ஃப்ளாட்டாக இருக்கும். அது எப்படி சறுக்கிக்கிட்டு போகுதோ அந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் போகக்கூடிய இது இருக்குது. சார் இது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, இதில் தான் பியூட்டி பாருங்கள். இதுக்கு வந்து ஸ்டியரிங்கே கிடையாது. இதுக்கு 2 லிவர் தான் இருக்கும். இந்த 2 லிவரை வச்சு தனித்தனியாக இயங்கக்கூடிய வீல்ஸ் இது எல்லாமே. அதனால் அந்த லிவரை வச்சு இடது பக்கம் இருக்கிற வீல்ஸை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு லீவரும், வலது பக்கம் இருக்கிற வீல்ஸை தனியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு தனி லீவரும் இருக்கும். அதை வச்சு தான் இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. மற்றபடி ஆக்சிலரேட்டர், ஸ்பீடர் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மலைப்பாங்கான இடம், ஸ்னோஃபால் நிறைந்த இடம், ஆற்றுப்படுகை, தண்ணி எல்லாத்துலேயுமே இது சதுப்பு நிலம், அப்புறம் வந்து சமவெளி, அதை தவிர பாலைவனம், இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இல்லாமல் எ ட்ரூ கோ வெஹிக்கிள், அதாவது ஆல் டெரைன் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுக்கு இந்த அட்டார் N1200 வெஹிக்கிள் அமைய போகுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்தியன் ஆர்மிக்கு, அதுவும் குறிப்பாக பார்டரில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி NDRFக்கும் இருக்குது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்தாச்சு. இது ஒரு நல்ல வெஹிக்கிள் அப்படிங்கிறது இந்திய பாதுகாப்புக்கும் இந்திய இராணுவத்திற்கும் இது மிகப்பெரிய ஒரு அளவிலான முன்னெடுப்பு. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, இது வந்து மேக் இன் இந்தியா ஸ்கீமில் வருது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பமும் இந்தியாவினுடையது. ஆனால் யுக்ரைனில் இருக்கிற ஒரு ஷெர்பா அப்படிங்கிறது, அங்கேருந்து ஷெர்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து டெக்னாலஜி வாங்கியிருக்காங்க. யூகேலேருந்து ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. ஆனால் பொருட்கள் எல்லாமே இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது, ஸ்பேர் பார்ட்ஸுங்கிறது சொல்லி அதுக்கப்புறமா இதை அசம்பிள் பண்ணி, இதுக்கு முழுக்க வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு இராணுவ வெஹிக்கிள் இது. ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.